சாத்தான்குளத்தை சேர்ந்த பெண்ணிங் ஜெயராஜ் 2 பேர் வந்து இரட்டை படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க காவல்துறையினால. தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. காவலர்கள் ஒரு கீழ் லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தலைமை காவலர் கண்டிக்கலாம், ஒரு தலைமை காவலர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எஸ்எஸ்ஐ கண்டிக்கலாம், எஸ்எஸ்ஐ தப்பு பண்ணியிருந்தாரு எஸ்ஐ கண்டிக்கலாம், எஸ்ஐ தப்பு பண்ணியிருந்தா இன்ஸ்பெக்டர். இங்கே எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 10 பேர் இதில் அக்யூஸ்ட், ஒருத்தர் இறந்து போயிட்டார். இது வந்து ஒரு கொடூரமான வழக்கு. இந்த வழக்கில் வந்து பச்சாதாபமே பார்க்கக்கூடாது. எங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்குது, என்னதான் தண்டனைகள் கொடுத்தாலும். அதாவது இவங்க கைது பண்ணாங்க, ஏதோ ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவங்களை கைது பண்ணாங்க. கைது பண்ண உடனே அவங்கள அரசு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அரசு மருத்துவர் வந்து இந்த காயங்களை பார்த்து இவ்வளோ ப்ளீடிங் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு உடனே அவங்க வந்து ரெஃபர் பண்ணலாம், மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவங்க பிழைச்சிருக்கலாம். இப்போ வந்து டாக்டர் மேலேயும் தவறுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லிடுறேன், அதில் இருக்க இல்லையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது வந்து ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த வழக்கு தீர்ப்பு வர மாதிரி இருந்தது. அதை பிறகு வந்து 2ஆம் தேதி மாற்றி வச்சாங்க, அப்புறம் 6ஆம் தேதி மாற்றி வச்சாங்க. ஏன் இவ்வளோ தாமதமாக ஆணுச்சுன்னு நினைக்கிறீங்க? குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தால இவங்க 9 பேரும் நல்ல மனநிலையிலும் உடல்நிலையிலும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இவங்களை ஆஜர்படுத்தி டாக்டர் செக்அப் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. காவல்துறையில இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்த மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் பார்க்குற பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தவறாக நடக்கிற பிரச்சனைகள் நடக்கையில் அவங்க காவல்துறை மேலே இருக்கிற மரியாதை குறைய தான் செய்யும். அதை பார்த்தா கொலகாரங்களா அப்படிங்கிறத நினைக்க தோணும். ஆனால் எல்லாரும் கொலகாரம் கிடையாது. காவல்துறையில் தமிழ்நாட்டில் 1,34,000 காவல் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 1,34,000 பேரும் கெட்டவங்க கிடையாது. ஒரு 5% 10% இது மாதிரி கெட்டவங்க இருக்காங்க. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படிங்க இருக்கீங்க? கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தை சேர்ந்த பெண்ணிங் ஜெயராஜ் 2 பேர் வந்து இரட்டை படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க காவல்துறையினால. இந்த வழக்கு எப்படா முடிவுக்கு வரும், தீர்ப்பு எப்போ வரும்ன்ற மாதிரி பல்வேறு கட்டமாக எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு எப்படிங்க பார்க்குறீங்க? இரட்டை மரண தண்டனை வழங்கியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் வந்து இந்த 9 பேர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு சரியான தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். அதில் இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, அது என்ன காரணம்? 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரண தண்டனைங்கிறதுக்கு 2 மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அது போக அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸ்ரீதர்னு இன்ஸ்பெக்டர் A1 அவருக்கு வந்து 15 lakhs போட்டிருக்காங்க. டோட்டலாக 1,40,00,000 ரூபா அபராதம் இவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த அபராதம்லாம் வந்து அரசாங்கத்துக்கு போகுமா? இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அந்த நீதிபதி உத்தரவுலேயே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இனிமே காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து இது மாதிரி தாக்குதல் நடத்துவாங்களா? இது எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்ற மாதிரி மதுரை கிளை அமர்வு நீதிமன்ற நீதியார் சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் அவர்கள். இதை பார்க்கும்போது காவல்துறைக்கு ஒரு அச்சம் இருக்கணும், அதனால தான் தண்டனை. இல்லைனா நம்ம வந்து அவங்க ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது மாதிரி அச்சப்படுவாங்களா காவல்துறை இதை பார்க்கும்போது? ஆமாம், நிச்சயமாக அதில் என்ன இருக்குது, சந்தேகமே கிடையாது. அது வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த 2 பேர் தந்தையும் மகனும் இவங்க எந்த பெரிய குற்றமும் செய்யலை. அந்த கொரோனா காலகட்டத்தில் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே கடையை மூடணும், 8 மணிக்குள்ளே மூடணும். 8:10 ஆயிருக்குது, ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிருக்கு. ஆமாம், 10 நிமிஷம் லேட் ஆயிருக்கு. அப்போ இவங்க மூடலைங்கிறதுக்காக இவங்க பேரில் ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம். அதுக்கு என்ன வழக்கு உண்டோ அந்த வழக்கு பதிவு பண்ணலாம். அந்த வழக்கில் இவங்களை கைது பண்ணலாம். அவங்களுக்கு ஜாமீனில் ஸ்டேஷனில் விட முடிஞ்சால் விடலாம், இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு நீதிமன்றம் ஜாமீனில் விடலாம், இல்லை ரிமாண்ட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன் அவங்கள அடிக்கணும்? இல்லை, காவல்துறை வந்து ரொம்ப பேசுனதாக அவங்க பேச்சு கேட்காம அவங்ககிட்ட கொஞ்சம் ஒருமையில் பேசுனதாக சொல்லப்படுது. பேசியிருந்தா அதுக்கும் சேர்த்து கேஸை போடுங்க. காவல்துறை நாங்கள் போய் கேட்க போகல எங்கள் வந்து மரியாதை இல்லாமல் பேசினாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செக்ஷனை போடுங்க. அரசு ஊழியரை பணி செய்ய விட அவங்களை தடுத்தாரு, அவதூறாக பேசினாரு அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து போடுங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அடித்து கொலை செய்து 2 உயிர்களை வந்து பலியாக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சட்டத்தில் எங்கே வழி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? 2 நாளாக உள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆசன வாயில வந்து லத்தியெல்லாம் விட்டு திணிச்சிருக்காங்க. ரத்த கசிய சொட்ட தான் இறந்து போயிருக்காங்க 2 பேருமே. எப்படி அந்த வலியை அனுபவிச்சிருப்பாங்க? ஏன் காவல்துறை இந்த மாதிரி பண்ணுறாங்க? மனிதாபிமானங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா அவங்களுக்கு? அதோட விளைவு தான் இப்போ அனுபவிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க. இப்போ ஒரு கைதியை நீங்கள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கொலை குற்றவாளியோ யாரோ ஒரு சம்மந்தப்பட்டு அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. அவன் வந்து அரெஸ்ட் பண்ண போதில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து தாக்க வேண்டியதில்லை. அவன் வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை வெறியோடு அவர் நீங்கள் கைது செய்ய போகல உங்களை தாக்குனாரு அப்படின்னா நீங்கள் திருப்பி தாக்கலாம். நம்மளுடைய பாதுகாப்பு அது வந்து காவல்துறைக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் உண்டு. அந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். தற்காப்புக்காக தாக்கலாம், திருப்பி தாக்கலாம். அது சரி, இவங்க ஒன்றும் தாக்கலையே.
இவங்க கடையில் உட்காந்துருக்கவங்களை கூட்டு வந்து அடித்து புள்ள பூச்சிக்குன்னு சொல்லலாம் சொல்ல போனா. வாயில்லா பூச்சிகள் இது மாதிரி பண்ணது வந்து கொடூரமான விஷயம். இதில் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியது தான். நான் காவல்துறையில் பணிபுரிஞ்சனால வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டெல்லாம் பேசலை. காவல்துறைக்கு நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கணும். அதை மீறி நடந்தாங்கன்னா இதுதான் நடக்கும். காவல்துறை எதுக்கு ஆரம்பித்தாங்க? குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும். அது மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இவங்களே வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரி இதை மாதிரி செய்யலாமா? அதான் இவங்க பண்ண தவறு வந்து மாபெரும் தவறு. அதில் வந்து என்னென்னா, காவலர்கள் ஒரு கீழ் லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தலைமை காவலர் கண்டிக்கலாம், ஒரு தலைமை காவலர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கண்டிக்கலாம், எஸ்எஸ்ஐ கண்டிக்கலாம், எஸ்எஸ்ஐ தப்பு பண்ணியிருந்தாரு எஸ்ஐ கண்டிக்கலாம், எஸ்ஐ தப்பு பண்ணியிருந்தா இன்ஸ்பெக்டர். இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 10 பேர் இதில் அக்யூஸ்ட், ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போ 9 பேருக்குமே இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கொடூரமான வழக்கு. இந்த வழக்கில் வந்து நிச்சயமாக வந்து பச்சாதாபமே பார்க்கக்கூடாது எங்களுக்கு. நீங்க வந்து ஒரு காவல் அதிகாரியா, நீங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாதம் நடந்துச்சா? நீங்க எப்படி பார்த்தீங்க? இல்லை நீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்துச்சுங்களா ஐயா? நான் 1982 2013 வரைக்கும் சென்னை மாநகரத்தில் வட சென்னையில் தான் வேலை பார்த்தேன். அது ரவுடிசம் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல தான் வேலை பார்த்தேன். நிறைய கேஸஸ் பார்த்துருக்கோம். கொலை கேஸு, ப்ரூட்டல் மர்டர் கேஸு, அதை மாதிரி அசால்ட்டு கேஸு எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் காவல்துறை அடித்து இந்த மாதிரி 2 பேர், அதுவும் அப்பாவும் பிள்ளையும் அப்பாவிங்களை அடித்து கொண்டது வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து எல்லாரையுமே நெஞ்சம் பதவிதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ அண்மையில் மடப்புறத்தை சேர்ந்த அஜித் குமார் அதே மாதிரி தான் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்குது, என்னதான் தண்டனைகள் கொடுத்தாலும். அதாவது இப்போ இந்த சம்பவத்தில் வந்து தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, மரண தண்டனை. இதுக்கப்புறம் பாருங்கள், இனிமேல் நடக்காது, நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னும் இந்த வழக்கு விஷயமா இன்னும் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இவங்க கைது பண்ணாங்க, ஏதோ ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணாங்க. கைது பண்ண உடனே அவங்கள அரசு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அரசு மருத்துவர் வந்து இந்த காயங்களை பார்த்து இவ்வளோ ப்ளீடிங் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு உடனே அவங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் டு திருநெல்வேலி ஜிஹெச் மாவட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலாம். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இவங்க பிரச்சனை தான். இப்போ வந்து டாக்டர் மேலேயும் தவறுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லிடுறேன், அதில் இருக்க இல்லையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. அவர்கிட்ட ஆஜர்படுத்தி அதுக்கப்புறமா வந்து நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்தணும். மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் பண்ணுறாரு. மேஜிஸ்ட்ரேட் முதல் கேள்வி என்ன கேட்பார்னா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்கிட்ட ஆஜர்படுத்தினாங்க, காவல்துறையால் உங்களுக்கு தாக்கப்பட்டீர்களா, மனத்தளவுலையோ உடலளவுலையோ நீங்கள் காவல்துறையால் பாதிக்கப்பட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எழுதணும். அவர் தாக்கப்பட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆமாம், காயப்பட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் கூட இவருக்கு காட்டத்துக்கு ஒரு காயங்கள் இருக்கான்னு கேட்கலாம். இவங்க நடந்து வரையில் ஒரு மாதிரி அடிபட்டு நடந்து வருவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எங்கே காயம் இருக்குது காட்டுங்கன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். பார்த்து அவர் கூட ரெஃபர் பண்ணியிருக்கலாம். மேல் சிகிச்சைக்கு அனுப்புறதுக்கு அவருக்கும் அதிகாரம் இருக்குது. அதுக்கு அடுத்ததில் அவங்க ரிமாண்ட் பண்ணி வாரண்ட் கொடுத்துட்டாங்க. அது கோயில்பட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. கோயில்பட்டி ஜெயிலில் போகலை, ஜெயிலுக்குள்ளே ஒரு அக்யூஸ்ட் முதல்ல வராங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த துணியும் அவுத்துருவாங்க. அவுத்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உட்காந்து எந்திரிக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆசன வகையில் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு பொருள் வந்து உள்ளே வச்சுருக்காங்களான்னு சொல்லி. அப்போ பார்க்கல இந்த காயங்கள் தெரியாதா, அவங்களும் வந்து அதை இது பண்ணி உடனே ரெஃபர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிக்கலாம். அடுத்த நாள் தான் 2 பேர் கண்டிஷன் சீரியஸ் ஆனவுடனே அவங்களே அனுப்புகிறாங்க கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு. அங்கே இறந்து போயிடுறாங்க. ஆக காவலர்கள் அடித்தார்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்களும் ஏதோ தெரிஞ்சே தெரியாமல் ஒரு வகையில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. கண்டிப்பாக அவங்க கடமை தவறிருக்காங்கல்ல. இப்போ நீதியரசர் முன்னாடி இந்த மாதிரி என்ன தாக்குனாங்கன்னு சொன்னாலுமே மறுபடியும் கொண்டு போய் அதே காவல் அதிகாரிகள் அந்த கஸ்டடியில் தான் வைக்க போகிறாங்க. திரும்பவும் தாக்குவாங்கன்ற அந்த பயத்தில் கூட சில பேர் சொல்லாமல் இருக்கலாம்ல. பார்க்குறாங்கல்ல, இவர் தாக்கலைன்னு சொல்லலாம். இவங்க நடந்து வரதை பார்த்தோன்னா அவரே வந்து என்னங்க அவுத்து காட்டு, துணியை அவுத்து காட்டு, போலீஸை கூப்பிட்டு என்ன துணியை அவுத்து காட்டுங்க, எங்கே காயம் இருக்குதா, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க, ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு. அது டாக்டர் வந்து பார்க்க வேண்டியது அவங்க தொழில். ஃபஸ்ட்டு டாக்டர் தான் பார்க்குறாங்க, லேடி டாக்டர்னு நினைக்கிறேன். அவங்க முதல்ல பார்த்து அவங்களே அனுப்பிச்சிருந்தாங்கன்னு இந்த பிரச்சனையே கிடையாது. அவனை ரிமாண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் அப்பாவையும் மகனையும் ரிமாண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, ஒரு வேளை படைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் பார்த்து கூட அனுப்பிச்சிருக்கலாம், ஜெயிலில் பார்த்து கூட அனுப்பிச்சிருக்கலாம். ஆக அவங்களும் பிள்ளையாளிகளே அப்படிங்கிறது என் மனசில் தோணுது. ஓகே, ஆனால் அது வந்து சட்டப்படி என்ன பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்களாங்கிறதையும் பார்க்கணும். இது வந்து ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த வழக்கு தீர்ப்பு வர மாதிரி இருந்தது. அது பிறகு வந்து 2ஆம் தேதி மாற்றி வச்சாங்க, அப்புறம் 6ஆம் தேதி மாற்றி வச்சாங்க. சிபிஐ தரப்பில் வந்து சரியான தகவல் அறிக்கைங்களால் தாக்கல் பண்ண முடியல, எங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளோ தாமதமாக ஆணுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது இந்த வழக்கில் அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா,
அதுக்கு அடுத்தால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க 9 பேரும் நல்ல மனநிலையிலும் உடல்நிலையிலும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இவங்களை ஆஜர்படுத்தி டாக்டர் செக்கப் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஓகே. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு கேஸில் வந்து கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தால என்ன பண்ணுவாங்க, அவங்கள கேள்வி கேட்பாங்க. நீங்கள் குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தால கேள்வி கேட்பாங்க, தண்டனை கொடுக்க போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் தண்டனை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனநிலை எப்படி இருக்கு, உடல்நிலை எப்படி இருக்கு, முன்னாடியே செக் பண்ணிருக்கலாம்ல. ஆமாம், அதனால தான் டிலே. இப்போ நீங்கள் கேட்டிங்களா ரெண்டு வாய்தா, அந்த வாய்தால ஒரு வாய்தா வந்து இதுக்காக அவங்க இந்த அவ்வளோ வரையும் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து ஒரு நாள் இருக்க வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி அவங்க இது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இது யாருக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு குற்றவாளியை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை தூக்கு தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி நல்ல மனநிலையில் இருக்காரா அப்பதான் பண்ணுவாங்க அதை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அவர் இருக்காருன்னு சொன்னால் தான் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்போவே எனக்கு சந்தேகம் வந்து இது தேவையில்லை, இது புதுசாக ஒரு ப்ரொசீஜர், அப்போ கேட்குறாங்கன்னா நிச்சயமாக மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற யூகத்துக்கு நான் வந்துட்டேன். அப்பயே உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வச்சு எனக்கு அதாவது நான் காவல்துறை பணிபுரிஞ்சதுனால நான் சொன்னேன் அனுபவத்தை வச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து மத்திய அரசும் மாநில அரசும் நீங்கள் தனித்தனியாக அறிக்கை இந்த வழக்கில் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறத பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது எதுக்காக அந்த அறிக்கையை கேட்டாங்க? ஆனால் இவங்க தரப்பில் பெருசாக அது மாதிரி கொடுக்கப்பட்டதா? ஏன்னா மாநில அரசு என்ன பண்ணுவாங்க, சில தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் பிறந்த நாள், நூற்றாண்டு விழான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை ஒரு 10 வருஷம் மட்டும் இருந்தாங்கன்னா போதும், இவங்களை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க, இவங்களுக்கு மேக்ஸிமம் தண்டனை கொடுங்கன்னு ரிட்டர்னாக கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அப்புறம் குறைக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. அதே மாதிரி மத்திய அரசும் குறைக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் எழுதி வாங்கிட்டாங்க. சட்டமே சொல்லுது எத்தனை குற்றவாளி தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது சொல்லுது. ஆனால் 2 நிரபராதி செத்து போயிட்டாங்க. இருந்தாலும் கூட குற்றவாளிகள் இவங்க தான் சொல்லி அறிவிச்சது அப்புறம் கூட இந்த மாதிரி தண்டனையை தள்ளி போடும்போது அப்போ அவங்க இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அது நம்மளே வந்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்காதுங்களா? இல்லை, அதாவது அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இவங்க எந்த சூழ்நிலையும் தப்பிச்சு போகக்கூடாது. அதனால தான் அதுக்காக தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட வாங்கினது. நல்ல மனநிலையில் இருக்காங்களா, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நான் மனநிலையை பாதிக்கப்பட்டிருந்தேன், எனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மேல்முறையீடு கட்டாயம் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி கீழ் கோர்ட்டில், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை கொடுத்தாலோ மரண தண்டனை கொடுத்தாலோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகும். கண்டிப்பாக. தமிழ்நாட்டிலே இப்போ உச்சநீதிமன்றம்னா அது ஹைகோர்ட்டு தான். அப்படி இவங்க அதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அப்பீல் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரி கொடுக்கப்பட நினைக்கிறீங்க? இப்போ அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து இவங்க அப்பீல் பண்ணாட்டியும் கூட இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போகும் டு கன்ஃபார்ம் த சென்டென்ஸ். அதாவது கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுத்தாங்கல்ல, அது கொடுத்தது சரிதானா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுறது இல்லை, இதே அட்வொகேட்ஸ் வந்து வாதாடுவாங்க. அரசு தரப்பு அட்வொகேட்டும் எதிர்த்தரப்பு அட்வொகேட்டும் வாதாடி, ஆனால் சாட்சிகளை விசாரிக்க மாட்டாங்க. கீழ்கோர்ட்டில் தான் சாட்சிகளை விசாரிப்பாங்க. அங்கே விசாரித்து அவங்க வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜி ஒரு முடிவுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தது சரிதான் இல்லை சரியில்லை. ஒன்று 2 ஆயுள் தண்டனை கொடுத்தது, 2 மரண தண்டனை கொடுத்தது, அது மாதிரி அபராதம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. 2வது இன்னும் அதிகமாக ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லலாம், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். 3வது அக்யூட்டல் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம். எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்டவங்களும் இந்த குற்றவாளிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த வழக்குகள் வந்து விசாரிக்கப்படும். இந்த வழக்கு விசாரித்து அங்கேயும் ஒரு முடிவு எடுக்கப்படும். இறுதிக்கட்ட முடிவுனா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஆமாம். அதுக்கப்புறம் ஜனாதிபதி, இந்த தூக்கு தண்டனை இல்லை, ஜனாதிபதிக்கு கருணை மனு கொடுக்கலாம். அவரும் கருணை மனுவை ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு ஆயுள் தண்டனையை குறைக்கலாம், இல்லை கருணை மனு ஏற்க மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களை தூக்கில் போடுங்கன்னு சொல்லிடலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரை சேர்ந்த ஆகாஷ் அப்படின்றவங்க காவல்துறை இதேமாதிரி கொண்டு போய் அடித்து முதல்ல காலை முறிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவரும் வந்து அழைச்சி போகும்போது வந்து இறந்து போயிட்டு தான் வெளியாகுது செய்தி. தொடர்ந்து இதே மாதிரி காவல்துறையோட அத்துமீறல் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன காரணம்? இதெல்லாம் தடுத்து நிறுத்த என்ன பண்ண நினைக்கிறீங்க அரசாங்கம்? அதாவது காவல்துறையில் வந்து முட்டாள்கள் சேர்க்கறது இல்லை, படிக்காதவங்க சேர்க்கறது இல்லை. குறைஞ்சபட்சம் +2 படிக்கிறவங்க தான் காவலரை சேர்க்குறாங்க. ஓரளவு நல்லா அறிவானவங்கள தான். ஆமாம். அவங்களுக்கு எத்தனை டெஸ்ட்டு வைக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காவலர்கள் வந்து டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் பட்டாலியனில் கொஞ்ச நாள் வேலை பார்த்து, அங்கேருந்து ஏஆர் அங்கே வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்து அப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு வராங்க. சப் இன்ஸ்பெக்டராக சேர்றவங்க குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்க வந்து 10 வருஷம் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தா தான் அவங்க இன்ஸ்பெக்டர் ஆக முடியும்.
இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டபிளாக செலெக்ஷன் ஆகி கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவர் ஸ்ரீதருங்கிறவர். ஸ்ரீதர். அதுக்கப்புறம் வந்து அவர் சப் இன்ஸ்பெக்டர், டைரக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு எழுதி அதில் செலெக்ஷன் ஆகி 10 வருஷம் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்காரு. ஆக அந்த காவல் நிலையத்தில் எது நடந்தாலும் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருங்கிறதுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ அவர் வந்து தனக்கு கட்டுற காவல்களை கரெக்டாக இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும்ல. அப்படி தவறு செஞ்சுருந்தா கூட கண்டிச்சிருக்கணும்ல. அன்னைக்கு இந்த அளவுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு நைட்டில் ஃபுல்லாக அடித்ததா சொல்லி இந்த 3 சாட்சிகள் சொல்கிறாங்க. ரேவதின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள், பியூலான ஒரு லேடி கான்ஸ்டபிள், ராமச்சந்திரன் ஒரு கான்ஸ்டபிள், ரவிச்சந்திரன், ஓகே, 3 பேரும் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் சாட்சி. அவங்க அதே காவல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க. இது போக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உளவுத்துறையிலேருந்து ஒரு காவலர் இருப்பாங்க. மாவட்ட உளவுத்துறையில் ஒருத்தரும் மாநில உளவுத்துறையில் இருந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி அந்த அக்யூஸ்டை கொண்டு வந்திருக்காங்க, இது மாதிரி அவங்க பேசுனாங்க, அதனால் இவங்க அடித்தாங்க, கேஸ் போட போகிறாங்க, இல்லை வச்சுருக்காங்க அன்றைக்காடா அப்படிங்கிற தகவலை மேலே சொல்லுவாங்க. அப்போ அந்த மேலதிகாரிகள் தலையிட்டு இதை தடுத்திருக்கலாம். அதுவும் செஞ்சாங்களா இல்லையாங்க தெரியல. இப்போ ஒவ்வொரு ஆட்சியிலுமே தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அண்மையில் மலப்புரத்தை சேர்ந்த அஜித்குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க காவல்துறையில் தாக்கி. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபென்னிக்ஸ் ஜெயராஜ் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இது மாதிரி நடக்கிறது வந்து காரணம் வந்து ஆட்சி சரியில்லாத காரணமா இல்லை காவல்துறை சரியில்லாத காரணம்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் வந்து டிஜிபி கிட்ட கரெக்டாக சொல்லணும், டெத் இன் கஸ்டடி நடக்கக்கூடாது, தேவையில்லாமல் பொதுமக்களை ஹராஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கெட்ட பேர் எங்களுக்கு தான் வரும். அதனால் தவறு செய்யறவங்களும் நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டில் அவங்க தண்டனை வாங்கி கொடுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாமல் அவங்களை கொண்டு வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கெட்ட பேரும் எங்களுக்கு தான் வரும் கண்டிப்பாக. அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், கீழ் லெவலில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆரம்ப காலத்திலே சும்மா சாதாரணமாக அடித்தாங்க உதச்சாங்க கொண்டு வந்தாங்க கம்ப்ளைண்ட் வரையிலே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது மாதிரி டிஸ்மிஸ் பண்ணி இது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா பயம் இருக்கும். அதை வந்து அந்த ஆளக்கூடியவங்க வந்து அவங்க அதிகாரிகள் மட்டத்தில் டிஜிபி தான் பெரிய அதிகாரி. அவர் சொன்னால் அவருக்கு கீழே ஐஜி இருக்காங்க, டிஜி அடிஷ்னல் டிஜிபி இருக்காங்க, ஐஜி லெவலில் ஜோனல் ஐஜி இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல போகிறாங்க, அவங்க டிஐஜிக்கு சொல்ல போகிறாங்க, எஸ்பிக்கு சொல்ல போகிறாங்க. எஸ்பி தான் அந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜ். அந்த எஸ்பி வந்து அதை கண்டித்து கேட்க வேண்டியது அவரோட கடமை. எப்படி ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரோ அந்த மாவட்டத்துக்கு அந்த எஸ்பி. அவங்கெல்லாம் சரியான முறையில் நடந்திருந்து சரியான முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா காவலர்களுக்கும் பீரியடிக்கலாக அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரைனிங் மாற்றி கொடுக்கணும். ஏன்னா இந்த பீரியடு வந்து கொரோனா பீரியடு, அதுக்காக இவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல, காவல்துறை சேர்ந்தவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த சமயத்தில் காவலர்களும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு. இதில் வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குது, கடையை வந்து 10 நிமிஷம் ஜாஸ்தி திறந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்க வேண்டிய காரணம் என்ன? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ஏதாச்சும் முன்னுரிமை காரணம் இருக்குன்னு ஏதோ இருக்குதா அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும். அதெல்லாம் கேஸ் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு மிருகத்தனமாக தாக்கக்கூடிய அளவுக்கு என்ன அந்த அந்த அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஒரு கொலை பண்ணிட்டாங்களா, ஒரு கொள்ளையடிச்சிட்டாங்களா? எதுவுமே பண்ணலையே. அவங்க பாவம் கடை வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். அதிகமாக வச்சுருந்த நேரத்துக்கு தப்பு தான், அதுக்கு நீங்கள் என்ன வழக்கு உண்டோ அதை போடலாம். ஆக இவங்க செஞ்சதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவங்க காவல்துறைக்கு என்ன செய்யணுமோ அது செய்யாத வேலையை, செய்யக்கூடாத வேலையை செஞ்சுருக்காங்க. பொதுமக்களை பாதுகாக்கக்கூடியவங்க பொதுமக்களே அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் தப்பு செஞ்சால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து தட்டி கேட்கலாம், அது அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி தப்பு செய்யும்போது கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து அதை மேலதிக எஸ்பியோ டிஜிபியோ அவங்ககிட்ட புகார் அளிச்சா சரியான நடவடிக்கை எடுக்குவாங்களா? இல்லை நம்ம காவல்துறை அதிகாரி இப்போ அந்த தகவல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உளவுத்துறை அவங்க மூலமாக மேலே போயிருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம ஏன் நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல. இல்லை நம்ம காவல்துறை அதிகாரி பண்ணும்போது நம்மளே அதை வெளிக்கொண்டு வந்தால் நம்ம காவல்துறை தானே கண்டிக்கணும் இல்லையா? நம்ம குழந்தை, நம்ம வீட்டில் நம்ம குழந்தை தப்பு பண்ணா கூட நம்ம கண்டிச்சா தானே குழந்தை நல்லா வளரும். நம்ம கண்டிக்காம நம்ம குழந்தை தானே தப்பு பண்ணணும் நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இல்லை காவல்துறை தப்பு பண்றத நம்மளே அதை வெளிக்கொண்டு வந்தால் நமக்கு தானே கெட்ட பேருன்ற மாதிரி நீங்கள் வெளியே கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுங்க. ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி நடக்கையில அவங்களை கூப்பிட்டு யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உளவுத்துறை மூலம் சொல்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு அவங்க மேலே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு விசாரணை நடத்துங்க. அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க பார்த்து அதுக்குள்ள தண்டனை கொடுங்க. அதாவது சின்ன விஷயங்களே ஏதாவது மொழியிலேயே கிள்ளி எறின்னு சொல்லுவாங்களே, இல்லைன்னா அது ஆலமரமாக வளர்ந்துருன்னு. அந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிடணும். சரி பண்ணாமல் விட்டாச்சுன்னா இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கும். பாதிக்கப்படுறது ஒரு அப்பாவி. இப்போ தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக காவல்துறை தான். ஆனால் காவல்துறையிலே இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்த மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் பார்க்குற பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை மேலே நிச்சயமாக பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தவறாக நடக்கிற பிரச்சனைகள் நடக்கையில் அவங்க காவல்துறை மேலே இருக்கிற மரியாதை குறைய தான் செய்யும். அது போக ஒரு பயமும் தான் வரும் பார்த்தாலுமே. ஆமாம், பயம் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை பார்த்தா கொலகாரங்களா அப்படிங்கிறத நினைக்க தோணும். ஆனால் எல்லாரும் கொலகாரம் கிடையாது. காவல்துறையில் தமிழ்நாட்டில் 1,34,000 காவல் பணியாளர்கள் இருக்குது.
அதில் அந்த 1,34,000 பேரும் கெட்டவங்க கிடையாது. ஒரு 5% 10% இது மாதிரி கெட்டவங்க இருக்காங்க. இதனால அந்த காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையும் பொதுமக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா கெட்டவங்களா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இல்லை, ஆனால் ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, காவல்துறைக்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு இது டார்கெட் கொடுத்துட்றாங்க, மாதத்துக்கு இவ்வளோ வழக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியே. அப்போ அந்த வழக்கை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்தவங்க போனவங்கலாம் கேஸை போட்டுறாங்க. இதுவே அவங்க வந்து தவறு செஞ்சாலுமே அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தரை வெட்டினதா கேஸ் போட முடியுமா? ஒருத்தர் அடிச்சதா கேஸ் போட முடியுமா? ஒருத்தர் கொலை பண்ணதா கேஸ் போட முடியுமா? அப்படி முடியாது. முடியாது. நீங்க சொல்றது பெட்டி கேஸ்ல, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் பெட்டி கேஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட போடலாம். அதில் கூட போட்டால் இப்போ என்ன கேட்குறான், உடனே இதில் எடுத்துடுறான், சமூக வலைதளங்கள் எடுத்து நான் பாரு ரோடை கிராஸ் பண்ணவே இல்லை, நீ வந்து கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி எப்படி போகலான்னு சொல்லி உடனே சேலஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அதையே கூட அவங்க வந்து கேமராவில் பார்த்து எந்த வண்டி கிராஸ் ஆகுதோ அதை மட்டும் தான் போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து அது சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். ஆனால் நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் காவல்துறையில் பணிபுரிஞ்சேன், சென்னையில் தான் பணிபுரிஞ்சேன், வட சென்னையில் தான் பணிபுரிஞ்சேன். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியா, காவல்துறை இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் கொண்டு வந்து நல்லா நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக அதிகாரிகள் வந்து கரெக்டாக இருக்கணும், கடுமையாக இருக்கணும். தவறு செஞ்சால் கீழே இருக்கவங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது, நம்ம துறையை சேர்ந்தவங்க பார்க்கக்கூடாது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி கனிவாகவும் இருக்கணும். அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ இந்த வாராந்திர ஓய்வு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த லீவு கொடுக்குறது, அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் லீவு கிட்ட அவங்க கொடுக்கணும். உண்மையிலே அவங்க உடம்பு சரியில்லைனா கொடுக்கணும். ஏதாவது ஒரு அவங்க குடும்பத்தோட அந்த ஒரு திருமண நாளை கொண்டாடுறதுக்கோ பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கோ அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும். காவல்துறை வந்து நீங்கள் கீழே இருக்கவங்களாம் நம்மளோட அடிமையாக நினைக்கக்கூடாது. நம்ம நண்பர்களாக நினச்சி மேலதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதே சமயத்தில் சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு பீரியாடிக்கலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ அன்றைக்கி கொரோனா பிரச்சனை, இப்போ உள்ள பிரச்சனைகள் வேறு, அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி, இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, இப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அப்போ இதை எப்படி வந்தால் எப்படி நீங்கள் டீல் பண்ணணும், இதில் வந்து எந்த பிரச்சனையும் வளர்க்காமல் இது சுமூகமாக தீர்க்கிறதுக்கு என்ன வழி, இதை வந்து அதிகாரிகள் வந்து ஆராய்ஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா அவங்க வந்து இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா ஆய்வாளரும் சேர்ந்தே தவறு செஞ்சிருக்கு. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து